ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடலில் வர வியர்வையால் வர ஒரு துர்நாற்றம். அதை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, வெளியில் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது, மோஸ்ட்லி டிரைவிங்கில் இருக்கவங்களுக்கு, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, எங்கேயாவது வெளியிலலாம் போகும்போது அவங்களுக்கு வேர்வையில் தான் அந்த மாதிரி துர்நாற்றம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் அது அதால் வர்றது கிடையாது. ஸோ வேர்வை சுரக்கும் போது நமக்கு பொல்யூஷன் அங்கே இருக்கும்போது அது கிருமியாக மாறி அதிலேருந்து ஒரு துர்நாற்றம் வரும். அதே மாதிரி உணவு பழக்கத்தாலேயும் சிலருக்கு இந்த மாதிரி ஒரு துர்நாற்றங்கள் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது கடுக்காய் பொடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கடுக்காய் பொடி கிடச்சிதுன்னா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா மகிழம்பூ பவுடர், அதாவது மகிழம்பூன்றது நிறைய இப்போ மறந்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பூ. அது உங்களுக்கு நிறைய பெரிய மார்க்கெட்லலாம் அது கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். மகிழம்பூ பவுடர் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா குழச்சிக்கோங்க. அது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் பாத், நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் உங்களோட அக்கல் சைடில், அப்புறம் பார்த்திங்கன்னா தொடையோட ஓரத்தில், அது மாதிரி எங்கே உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வருதோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் சோப்போ இல்லை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் பாத்ரூம் போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துர்நாற்றம் படிப்படியாக குறையிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இது ரெகுலராக நீங்கள் ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு, அதே மாதிரி நீங்கள் வந்த பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ இல்லை குளிச்சுட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜென்ட்ஸ், லேடிஸ் யார் வேணாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதால் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. அதே மாதிரி கடுக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கடுக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டேக்காக எடுத்தால் கூட உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒரு உடலோட துர்நாற்றத்துக்கு ப்ளஸ் முகப்பொலிவுக்கு, அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கிற கெட்டது எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு ஒரு கிருமி நாசினி மாதிரி அது யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.